வணக்கம் பவித்ரா. கோடை விடுமுறையானது முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டு உள்ளன. ஏப்ரல் 24ஆம் தேதியோடு அனைத்து பள்ளி மாணவர்களுக்குமே தேர்வுகள் முடிவு பெற்ற நிலையில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறையானது அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்று தமிழகம் முழுவதும் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. தற்பொழுது மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிகளுக்கு வரக்கூடிய நேரடி காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழ்நாட்டில் 10 மற்றும் 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி வரை நடத்தப்பட்டது. அதேபோல இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலும் வந்ததால் மற்ற வகுப்பு மாணவர்களுக்குமே முன்கூட்டியே ஆண்டு இறுதி தேர்வுகள் நடைபெற்று முடிந்தது. மேலும் அதன்படி 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் 2 முதல் 5ஆம் தேதி வரையும், 4 முதல் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் 2 முதல் 23ஆம் தேதி வரையும் இறுதி தேர்வுகள் நடைபெற்று முடிந்தன. ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் கோடை விடுமுறையானது மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டது. வழக்கமாக பள்ளி மாணவர்களுக்கு மே மாதத்தில் கோடை விடுமுறை விடப்பட்டு ஜூன் மாத தொடக்கத்தில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியாகி இருந்த நிலையில் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்து இருந்தது. மேலும் இதனிடையே கடும் கோடை வெயில் மற்றும் வெப்ப அலை காரணமாக பள்ளிகள் திறப்பை தள்ளி போட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் எழுந்ததை தொடர்ந்து பள்ளிகள் 10ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து திங்கட்கிழமையான இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பராமரிப்பு பணிகள் உள்ளிட்ட முன்னேற்பாடுகள் பள்ளிகள் தரப்பில் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் இருந்த நிலையில் தற்பொழுது பள்ளிகள் திறக்கப்பட்டு இருக்கிறது. மாணவர்களும் உற்சாகமுடன் வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது பெற்றோர் ஒருவர் நம்முடன் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். கோடை விடுமுறை முடிஞ்சு பள்ளிக்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு? ஹாப்பியாக இருக்கு. 8th போகிறேன். கோடை விடுமுறை எப்படி போச்சு? ஜாலியாக போச்சு. ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் எழிஞ்சிக்க கஷ்டமாக இருந்துச்சு. லீவுன்றதுனால லேட்டாக ஸ்லீப் ஆகி லேட்டாக வேக்கப் ஆனோடனே இப்போது கொஞ்சம் சீக்கிரமாக எஞ்சிக்க ஒரு மாதிரி இருக்குது. கோடை விடுமுறை முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே மாணவிகள் தற்பொழுது உற்சாகமாக பள்ளிகளுக்கு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து முதல் நாளிலேயே மாணவிகளுக்கு தேவையான பாட புத்தகங்கள் மாணவிகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா பாட புத்தகங்கள், நோட்டுகள் கல்வியாண்டை உற்சாகமாக தொடங்க உதவும் வகையில் வழங்க இருக்கின்றன. முதல் நாளிலேயே 70,67,000 மாணவிகளுக்கு பாட புத்தகங்கள் வழங்கப்படுவதோடு 60,75,000 மாணவிகளுக்கு நோட்டுகளும் 8,22,000 மாணவிகளுக்கு புவியியல் வரைபடங்களும் வழங்கப்பட உள்ளன. இதனை தாண்டி தமிழக அரசின் சார்பில் புத்தகப்பை, காலணி, மழைக்கோட்டு, சீருடைகள், வண்ண பென்சில் மற்றும் கிரையான்கள், ஜாமெண்ட்ரி பாக்ஸ் உள்ளிட்டவையும் முதல் நாள் வரக்கூடிய மாணவர்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில் வழங்கப்பட இருக்கிறது. மேலும் புதிய இலவச பஸ் பயண அட்டைகள் வழங்கப்படும் வரை ஏற்கனவே உள்ள பழைய பஸ் பாஸையே பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் சீருடையில் செல்லக்கூடிய மாணவிகளுக்கு பேருந்தில் பயணம் இலவசம் எனவும் போக்குவரத்து துறையானது அறிவித்திருக்கிறது. இதோடு மட்டுமில்லாமல் பள்ளியில் ஆதார் மற்றும் அஞ்சலக சேமிப்பு கணக்கு தொடங்குதல் ஆகிய திட்டங்களும் மாணவர்களுக்கு இன்று தொடங்கப்பட உள்ளன. இன்று முதல் நாள், இந்த கல்வியாண்டிற்கான முதல் நாள் பள்ளி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் மாணவிகள் தற்பொழுது வருகை தரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆசிரியர்களும் உற்சாகத்துடன் மாணவிகளை வரவேற்கின்றனர். தொடர்ச்சியாக பெற்றோர்களும் மாணவர்களை பள்ளியில் அழைத்து கொண்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பவித்ரா.